ஆக்சுவலாக என்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, "நீ பொறந்ததுலேருந்தே தமிழ், மதுரை மெயினில் சிட்டிக்குள்ளே இருந்து வளர்ந்த பொண்ணு. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வில்லேஜில் இருக்கியே, அது உனக்கு பெருசா இல்லையா? கஷ்டமா இல்லையான்னு?" சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு வில்லேஜ் தாங்க பிடிக்கும். நான் வீடியோக்காக சொல்லலை. உண்மையாகவே நானே பல தடவை யோசிச்சிருக்கேன். நான் வந்துட்டு ஒரு தப்பான வருஷத்தில் பொறந்துட்டேன், தப்பான ஜென்ரேஷனில் பிறந்த பொண்ணா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் நான். ஏன்னா எனக்கு வந்து அந்த பழங்கால பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணுறது, அந்த கால படங்கள், அந்த காலத்தோட அந்த அட்மாஸ்ஃபியர் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்களேன், வில்லேஜில் எவ்வளோ நல்லா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு. மெயினில் நான் சிட்டிக்குள்ளே இருந்த பிளேஸில் பொங்கல்லாம் ஒரு செலிப்ரேஷனாகவே இருக்காது. அன்றைக்கி ஒரு நாள் லீவ் இருக்கும், வீட்டில் பொங்கல் சாப்பிட்டு தூங்குவோம், அவ்வளோதான். பட் இங்கே வில்லேஜில் பாருங்களேன், அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சந்தில் அவ்வளோ லைட்ஸ், அவ்வளோ ரேடியோஸ், அத்தனை செலிப்ரேஷன் நடக்குது, அவ்வளோ காம்படிஷன்ஸ் நடக்குது. இதெல்லாம் வந்து நான் படத்தில், அந்த கால படங்களில் தான் பார்த்துருக்கேன். இது இங்கே ரியலாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி மொதல் நாள் நைட்டு 2 மணி வரைக்கும் உட்காந்து கோலம் போட்டுட்டு இருந்தேன் நான். எனக்கு தெரிஞ்சது சிம்பிளான கோலம் தான். எனக்கு பெருசாக கோலம் போட தெரியாது. ஸோ சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டேன். கலர்லாம் கொடுக்க டைம் இல்லை, ஏன்னா என்னோடய பையன் தூங்காமல் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தானா. ஸோ சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டுட்டேன். அடுத்த நாள் வந்து பொங்கல், நம்ம அன்றைக்கி நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்றனால ப்ரீ ஒர்க் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பண்ணி வச்சிடலாம். ஸோ அடுத்த நாளைக்கு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றனால முன்னாடியே கோலம் போட்டு வச்சுட்டேன்.